இங்க இந்த ஊர்ல இருக்க அம்மன் மலைங்கிற ஒரு இடத்துக்கு யார் போனாலுமே பித்து பிடிச்ச மாதிரி ஆகி அவங்களோட சுயநினைவே இழந்துடுறாங்க. இப்படி இருக்க அந்த மர்மமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்டிவா இருக்க நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு வரான். ஆனா அந்த ஊரோட ராஜா இங்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி அவனை திரும்ப வந்த இடத்துக்கே போக சொல்றாரு. சோ இப்ப ஹீரோமே அந்த ஊர்ல இருக்க ஒரு கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஒரு குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட ஓடி வந்து எங்க அப்பா என்னைய மறந்துட்டாரு, நீங்க அவருக்கு என்ன ஞாபகப்படுத்துறீங்களான்னு கேக்குறா. இப்ப ஹீரோமே அந்த குட்டி பொண்ணு கிட்ட உங்க அப்பா எங்க இருக்காருன்னு கேட்க அந்த குட்டி பொண்ணு அந்த ஊர்ல இருக்க ஒரு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போகுது. சோ இப்ப ஹீரோ அங்க இருக்க ஒரு ஜன்னலை நீக்கி பாக்குறான். பார்த்தா சுயநினைவு இழந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த ஊர்ல இருக்க இன்ஸ்பெக்டர் போய் பார்த்து மேலிடத்துல இருந்து அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கிறான். இப்படி இருக்க நைட் டைம்ல ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த மலைக்கு பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அங்க இருக்க விளக்கு எடுத்துட்டு காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவான். அந்த வழியா 3 பேர் விறகு வெட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ இதை பார்த்த ஹீரோ வேகமா அவங்க வீட்டுக்கு போக சொல்றான். இப்ப இவங்களுமே சரின்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது அவங்க முன்னாடி மஞ்சள் கலர்ல புகை வர ஆரம்பிச்சோனையும் எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ வேகமா அவங்க பக்கத்துல போறான். ஆனா கால் தடிக்க விட்டு இவனுமே கீழே விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்லி எழுப்பி பாக்குறாரு. ஆனா ஹீரோக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாம நல்லா தான் இருக்கான். ஊருக்காரங்களும் பஞ்சாயத்தை கூட்டி ஹீரோ அந்த ஊரை விட்டே போக சொல்லி கல்லால் அடிக்கிறாங்க. சோ இதை நினைச்ச ஹீரோவும் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நீங்க மட்டும் எப்படி அங்கிருந்து தப்பிச்சிங்கன்னு கேட்கறா. அப்பதான் ஹீரோ அவனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லைங்கிறத பத்தியே சொல்றான். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துலயோ மஞ்சள் கலர்ல புகை பரவ ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த புகையை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. பார்த்தா ஒரு மரத்துக்கு பக்கத்துல இருந்து நிறைய புகை வந்துட்டே இருக்கு. சோ இப்ப ஹீரோயின் அந்த புகையை சுவாசிச்சனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வழி கேட்கறான். அவனுமே பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா காப்பாத்தலாம்னு சொல்றான். சோ இப்ப ஹீரோ அவனை கார்ல கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுல இருக்க வித்தியாசமான பொருளெல்லாம் பார்த்துட்டு யாருன்னு கேட்கவும் அவன் ஊசி எடுத்து ஹீரோவோட காலிலே குத்திடுறான். சோ அப்பதான் ஹீரோக்கு இவன் தான் அந்த வேலையெல்லாம் பண்றான்னு தெரிய வருது. அவனுமே ஹீரோ வீட்டுக்குள்ளே வச்சு அந்த வீட்டை கொடுத்துலான்னு போவான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ பின்னாடி இருந்து அவனோட தலையிலே அடிச்சுட்டு அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு வரான். பார்த்தா அந்த ஊர்ல இருக்கவங்கள அந்த புகையை சுவாசிச்சனால சுயநினைவே இல்லாம நடந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப ஹீரோ அந்த மரத்தினாலதான் அப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரம் இருக்க இடத்துக்கு போவான். அப்பன்னு பார்த்து அவன் ஹீரோ கூட திரும்ப சண்டை போடுறதுக்காக வருவான். இப்ப ஹீரோ அந்த வண்டியை மரத்து மேல மோதுற மாதிரி விட்டுட்டு வண்டியில இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த வண்டியை கரெக்டா ஷூட் பண்றான். அந்த வண்டியுமே வெடிச்சு அந்த மரமுமே எரிஞ்சு போயிருது. இதனால அந்த மரத்துல இருந்து வர புகையுமே நின்று அந்த ஊர் மக்களுமே தப்பிச்சிடுறாங்க.